சரி நடிக்கிறதுல நீங்க எக்ஸ்பர்ட். எப்படி பாட்டுல எப்படி இருக்கீங்க நீங்க? பாட்டு வராது. ம். பாத்ரூம்ல மட்டும் தான் பாடுவேன். பாத்ரூம்ல பாடுனா நாங்க ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்குவோம். மீடியானா எல்லாம் பண்ணுவோம் தெரியும்ல. எனக்கு பயம் இல்லையா உங்களுக்கு? ஆமா. ஆமா. நீங்க ரொம்ப இன்னசென்ட்ங்க. வெரி ஸ்வீட் நீங்க. வெரி ஸ்வீட். அப்படிதான் அஜித் படம் ஒண்ணு வந்தது. ம். நேர்கொண்ட பார்வைன்னு. ம். அதுல வந்து ஒரு இன்னசென்ட்டான அம்மா வேணும்னு சொல்லி ம். கேட்டாங்க. நான் அந்த டயலாக் வந்து குடுத்து பேச சொன்னாங்க. சென்டிமெண்டா எனக்கு ஆஃபீஸ் போனாலே படம் ஒர்க் ஆகாது. கமிட் பண்ணி நேரடியா நடிக்க வச்சா ஓகே. வரும். ம். அது ஆஃபீஸ்க்கு வர சொல்லி நான் போவே மாட்டேன்ட்டேன். ம். அவர் ஏற்கனவே நான் இது சதுரங்க வேட்டை பண்ணேன். அந்த ம். டைரக்டரு. அவரு வந்து நீங்க தான் பண்ணணும் எனக்கு இன்னும் என்னோட தங்கச்சிய எடுத்துக்கங்க ஆஃபீஸ்க்கு வர சொல்றேன். ஆஃபீஸ் கூப்பிட்டா என் தங்கச்சிய அனுப்புவேன். நான் போமாட்டேன். உங்க தங்கச்சி இன்னசென்ட்டா இல்ல. நீங்க தான் இன்னசென்ட்டா இருக்கீங்க. இன்னசென்ட்டா இருக்கீங்க. அதனால நீங்க தான் எனக்கு வேணும். அந்த கேரக்டர் அந்த மாதிரின்னு சொல்லி ஒரு சாஃப்ட். ஆமா. நான் யாரையுமே சூஸ் பண்ணல. நீங்க தான் எனக்கு வேணும்னு அவ்ளோ கெஞ்சினாரு. அத்தனை ஃபோனு. டெய்லி ஃபோன் வந்துட்டே இருக்கும். ம். நான் அங்க இருக்கேன், இங்க இருக்கேன், ஷூட்ல இருக்கேன், அவுட்டோர்ல அப்படியே இருக்கேன். மேனேஜ் அவாய்ட் பண்ணி பண்ணி விட்டீங்க. அவாய்ட் பண்ணிட்டீங்க. போகவே இல்ல கடைசி முடிய. ஒரு கிரேட் மிஸ்ஸா உங்களுக்கு தோணலையா அஜித் படம் அப்புறம் படம் பார்க்குறப்ப தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் நம்ம பண்ணலையே இப்படி வந்த வாய்ப்பை விட்டுட்டோமேன்னு கஷ்டமா இருந்துச்சு.